ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1656வது பகுதி. பெரிய திருமொழி, திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8ஆம் பத்து திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய 100 பாசுரங்கள் அடங்கிய 8ஆம் பத்து 6ஆம் திருமொழியின் 7வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன்பாடலில், அதாவது 6வது பாசுரத்தில் ஓர் ஆணை கொம்பொசித்ததை கூறினார். இந்த பாடலில் ஓர் ஆணை கோள் விடுத்த திறத்தையும் ராமாவதார செயல்களையும் நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார். ஓர் ஆணை கொம்பொசித்தது என்றால் குவலயாபீடம் என்ற யானையை கண்ணனை கொல்வதற்காக கம்சன் வாயிலிலே நிறுத்தி வைத்திருந்தான். அதனுடைய கொம்பை பிடுங்கி அலட்சியமாக ஒரு கீரை செடியை பிடுங்குவதைப் போல கண்ணன் அந்த கொம்பினை ஒசித்து பிடுங்கி அந்த கொம்பினாலே குத்தி அந்த யானையை கொன்றுவிட்டான் என்பது வரலாறு. அதைத்தான் சென்ற பாசுரத்திலே குறிப்பிட்டு அருளினார். இந்த பாடலிலே ஒரு ஆணைக்கோள் விடுத்த திறத்தையும் ராமாவதார செயல்களையும் நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறார். அதாவது கஜேந்திர ஆழ்வானுக்கும் விபீஷண ஆழ்வானுக்கும் அருள் புரிந்தவன் இவன். ஆணைக்கோள் விடுத்தது கஜேந்திர ஆழ்வானுக்கு, ராமாவதாரத்திலே விபீஷண ஆழ்வானுக்கு அருள் புரிந்தது. இந்த 2 செயல்களையும் சொல்கிறார். பாசுரத்தை பார்க்கலாம். இளையார் மலர்ப்பும் பொய்கை வாய் முதலை தன்னால் அடற்புண்டு. இளையார் மலர்ப்பும் பொய்கை வாய் முதலை தன்னால் அடற்புண்டு. கொலையார் வேளம் நடுக்குற்று கொலைய அதனுக்கு அருள் புரிந்தான். கொலையார் வேளம் நடுக்குற்று கொலைய அதனுக்கு அருள் புரிந்தான். அலைநீர் இலங்கை தசக்ரீவர்க்கு இளையோர்க்கு அரசை அருளி முன். அலைநீர் இலங்கை தசக்ரீவர்க்கு இளையோர்க்கு அரசை அருளி முன். கலைமாச்சிலையால் எய்தான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. கலைமாச்சிலையால் எய்தான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. இளையார் மலர்ப்பூம் பொய்கை வாய் முதலை தன்னால் அடற்புண்டு. கொலையார் வேளம் நடுக்குற்று கொலைய அதனுக்கு அருள் புரிந்தான். இளையார் மலர்ப்பூம் பொய்கை வாய், இலைகள் அடர்ந்த மலர்களும் இலைகளும் அடர்ந்த பொய்கை, அதிலே இருந்த முதலையிடம் அகப்பட்டு பொய்கை வாய் முதலை தன்னால் அடற்புண்டு. கொலையார் வேளம் நடுக்குற்று, வேளம் யானை, கொலையார் வேளம் அது அப்படியே கொலை செய்வது போல் சீற்றமுடையது அந்த யானை. அந்த யானையே நடுக்கம் உட நடுக்குற்று கொலைய அதனுக்கு அருள் புரிந்தான் எம்பெருமான். அலைநீர் இலங்கை தசக்ரீவர்க்கு இளையோர்க்கு, அலையால் அலைநீர் கடல் சூழ்ந்த இலங்கைக்கு தலைவன் தசக்ரீவன், 10 தலையுடைய ராவணன், அவனுக்கு தம்பி இளையோன் விபீஷணன், அவனுக்கு அரசை அருளினான். முன் கலைமாச்சிலையால் இதான். அதற்கு முன் என்ன ஆயிற்று? அதே ராவணன் சொல் கேட்காமல் விபீஷண ஆழ்வான் சரண் புகுந்தான். ஆனால் மாரீசன் மாயமானாக ராவணன் சொல்படி ராமனை ஏமாற்ற நினைத்த போது அதனை ஓர் அம்பினாலே அழித்தான். கலை மாச்சிலையால் எய்தான். மாயமானாக வரும்போது ஒரு சிலை ஒரு அவனுடைய வில்லாலே ஒரு அம்பெய்தி அதனை கொன்றான். அப்படிப்பட்டவனுடைய ஊர் கண்ணபுரம் நாம் தொழுவோம் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. இளையார் மலர்ப்பூம் பொய்கை வாய் முதலை தன்னால் அடற்புண்டு. கொலையார் வேளம் நடுக்குற்று கொலைய அதனுக்கு அருள் புரிந்தான். அலைநீர் இலங்கை தசக்ரீவர்க்கு இளையோர்க்கு அரசை அருளி முன் கலைமாச்சிலையால் எய்தானோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. வாருங்கள், கண்ணபுரத்தை தொழலாம் தொண்டீர், உய்யும் வகையறிந்தேன். வாருங்கள், கண்ணபுரம் நாம் தொழுவோம், தொழுதால் நாம் உய்வோம் என்று கூறுகிறார். கொலைத்தொழிலை இயல்பாக உடைய யானை, மலர்களை உடைய அழகிய தடாகத்திலே முதலையால் பிடிக்கப்பட்டு துன்பமடைந்து
நடுங்கி கைவோய்ந்து நிற்க அந்த யானைக்கு அருள் செய்தவனும், இலங்கைக்கு தலைவனான ராவணனின் தம்பியான விபீஷணனுக்கு அரசை கொடுத்து அருளியவனும், அதற்கு முன்பே மாரீசனாகிய மாயமானை ஒரு வில்லாலே அம்பெய்தி கொன்றவனுமான பெருமானுடைய ஊர் கண்ணபுரமாகும். அதனை நாம் வணங்குவோம் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும். அந்த யானை, கஜேந்திரன் என்னும் யானை, நாள்தோறும் 1000 தாமரை மலர்களை கொண்டு திருமாலை அர்ச்சித்து பூஜித்து வருவதை விரதமாக கொண்டவன். ஒரு நாள் பூ கிடைக்கவில்லை, தேடி அலைகிறது. ஒரு பெரிய தாமரை பொய்கைக்கு செல்கிறது. சென்று அங்கிருந்த அந்த தாமரையை பறிக்க எண்ணிக்கை உள்ளே பொய்கைக்குள்ளே இறங்கிற்று. அப்போது உள்ளே இருந்த முதலையின் வாயில் அகப்பட்டு கால் மாட்டி துடித்தது. பல ஆண்டு காலம் இது ஒரு நீர்ப்புழுதானே என்று நினைத்து அதனுடன் சண்டையிட முற்பட்டும் இந்த கஜேந்திரன் என்னும் யானையினால் இயலவில்லை. தன்னால் முயற்சி செய்தும் முடியவில்லை என்ற நிலை வரும்போது ஆதிமூலமே என்று எம்பெருமானை அழைத்து காக்கிறதுக்கு சரணடைந்த போது உடனே அங்கே பரமபதத்தில் இருந்த எம்பெருமான் ஆடை குலைய, அறை குலைய, நிலை குலைய, புள்ளேறி ஓடி வந்து கரையிலே வந்து நின்று அந்த முதலையை கொன்று அதனை காத்தான். அதற்கு அருள் செய்தான். கஜேந்திரன் ஆழ்வானுக்கு அருள் செய்தவன் எம்பெருமான் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. அவன் கஜேந்திரனை ஒரு முதலையின் வாயிலிருந்து காத்தான். அப்படிப்பட்டவன் பஞ்சேந்திரியங்களாகிற பல முதலைகளின் வாயிலே அகப்பட்டு துடித்து கொண்டிருக்கின்ற நம்மையும் காத்தருள விரும்பி அருகிலே திருக்கண்ணபுரத்திலே வந்து அந்நியனாய் நிற்கின்றான். அவனை தொழுவோம். மற்றொரு செய்தி சொல்லுகிறார், ராவணனோடு கூட பிறந்தவன் விபீஷணன், அரக்கர் குலத்திலே பிறந்தவன், ராவணனுக்கு தம்பி என்கின்ற அந்த காரணமே போதும் அவனை கைவிடுவதற்கு. ஆனாலும் கூட அவனை கைவிடாமல் அவனுடைய பக்தியையே, அவன் சரணடைந்ததையே முக்கியமாக எண்ணி விபீஷண ஆழ்வானை கை கொண்டான், அவனுக்கு அருள் புரிந்தான். என் இலங்கு நாமத்தளவும் ஆழ்வாயாக என்று சொல்லி, என் பெயர் இந்த உலகத்திலே இருக்கும் வரையும் நீ ஆழ்வாயாக என்று சொல்லி அவனுக்கு இலங்கை ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் செய்வித்தவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் நம்மையும் கை கொண்டு நமக்கும் கைங்கரிய சாம்ராஜ்யம் அளிக்க திருக்கண்ணபுரத்திலே வந்து நிற்கிறான். மாரீசன் என்னும் மாயமானை அம்பு எய்து முடித்தது போல நம்முடைய மாயங்களையும் முடிக்க வந்து நிற்கிறான். அந்த திருக்கண்ணபுரத்தை நாம் தொழுவோம் என்கிறார் ஆழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை. இளையார் மலர்பூம் பொய்கை வாய் முதலை தன்னால் அடற்புண்டு கொலையார் வேளம் நடுக்குற்று கொலைய அதனுக்கு அருள் புரிந்தான். இலைகளால் மிக்கிருப்பதாய் நீர்ப்பரப்பு மறையும்படியாக பூத்து காண்பதற்கு இனிய பொய்கையிலே போய் இறங்கி நீரில் உலாவுகின்ற உயிராகிய முதலையாலே ஈர்க்கப்பட்டு மதம் கொண்டு திரிகின்ற யானை பின்னர் நிகழ்வதனை அறியாமல் வேற்று நிலத்திலே புகுந்து அகப்பட்டு தன் செயலற்று முதலையினுடைய செயலே மிக்கிருந்ததனாலே நடுங்கி துன்புற அந்த நிலையிலே வந்து உதவினான் எம்பெருமான். இளையார் மலர்ப்பூம் பொய்கைவாய் முதலை தன்னால் அடற்புண்டு கொலையார் வேளம் நடுக்குற்று கொலைய அதனுக்கு அருள் புரிந்தான். அலைநீர் இலங்கை தசக்ரீவர்க்கு இளையோர்க்கு அரசை அருளி முன் கலைமாச்சிலையால் எய்தான் ஊர். ராவணன் செய்த பகை செயல் அவன் தம்பி அளவும் தாக்கக்கூடியதாய் இருந்தாலும் கூட அதனை பார்க்காமல், அதனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவன் தம்பிக்கு விபீஷணனுக்கு இலங்கை அரசை கொடுத்தான் எம்பெருமான். அதற்கு முன்பு வீடனின் அண்ணனான ராவணன் செய்த பகை செயலுக்கு அடிப்படையாக செயல் புரிய வந்த மாயமானை ஓர் அம்பினாலே அழித்தவன்தான் ராமபிரான். அவனுடைய ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஊரான திருக்கண்ணபுரத்தை நாம் தொழுவோம் என்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம் அனைவருக்கும். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். இளையார் மலர்ப்பூம் பொய்கைவாய் முதலை தன்னால் அடற்பொண்டு
கொலையார் வேளம் நடுக்குற்று கொலைய அதனுக்கு அருள் புரிந்தான். அலைநீர் இலங்கை தசகிரீவர்க்கு இளையோர்க்கு அரசை அருளி முன் கலைமாச்சிலையால் எய்தானோர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே என்ற இந்த அற்புதமான கஜேந்திர ஆழ்வானுக்கும் விபீஷண ஆழ்வானுக்கும் அருள் புரிந்த அந்த செயலை சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் கண்ணபுரத்திலே நமக்கெல்லாம் காப்பதற்காக, நம்முடைய துன்பங்களை தீர்ப்பதற்காக, நம்முடைய எதிரிகளை அழிப்பதற்காக, அவனை அடைவதற்கு நம்மிடமுள்ள எதிரிகளை அழிப்பதற்காக இங்கு வந்து திருக்கண்ணபுரத்திலே நிற்கிறான். அவனை சென்று தொழுவோம், நாம் உய்வோம் என்று திருமங்கை ஆழ்வார் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறார். நாமும் தொழுவோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருக்கண்ணபுர தெம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் திருமங்கை பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.